விஜய் இது குறித்து பேசுகிற வரை, பேசி எங்களுக்கு ஆறுதல் சொல்லாத வரை சபரிவர்மனின் உடலை வாங்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உள்ளபடியே சொல்கிறேன், இதுதான் துணிச்சல். ஏன் உங்கள் வாயிலிருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பு என்று சொல்லக்கூட உங்களுக்கு வாயிலிருந்து முத்துக்கள் உந்து விடறவா நீங்கள் பேசினால்? முக்கியமாக எந்த அடிப்படையில் இது ரத்தாகும் சொன்னால் 1951 தேர்தல் அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இது ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகத்தான் சொல்ல முடிகிறது. ஏன்னா இது அறக்கழகம் பிளஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் ஊடகவியலாளர் தவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஆனந்த் பதிலளிக்கணும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது என்ன நோட்டீஸ், எதுக்காக, ஒரு என்ன வழக்கு, யார் அமர்வில் இது வந்திருக்கு, கொஞ்சம் டீட்டெயிலிங்காக சொல்லணும்னா இதை நம்ம சாதாரணமாகவும் கடந்து போக முடியாது. இயல்பாகவே என்னென்னா இதில் என்ன முக்கியமான விஷயம்னாக்கா, சுப்பிரமணியன் சர்மா அப்படிங்கிற அதிமுக வேட்பாளர், அதாவது இந்த 2026 தேர்தலில் அமைச்சருக்கு எதிராக என் ஆனந்த் அமைச்சருக்காக போட்டி போட்டவர் அவர் முக்கியமானவர். அவர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கை என்ன சொல்கிறோன்னாக்க, ஃபார்ம் 26 என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையான தகவல் கொடுக்கப்படவில்லை. அது சொத்து குவிப்பாக இருக்கலாம், அல்லது சொத்து பட்டியல் கணக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று முழுமையாக கொடுக்கப்படவில்லை. அதை ஏற்றுக்கொண்டது சட்ட விரோதம் அப்படின்னு முக்கியமாக வாதார். இது இன்றைக்கி நீதிபதி பாலாஜி முன்னிலையில் இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கிறது. முதல்ல பார்த்திங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி அந்த விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணை என்ன ஆச்சுனாக்க, சரியான டெக்னிக்கல் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அது மறுபடியும் ஆய்வு கொண்டாந்தாங்க. அந்த வழக்கு இன்றைக்கி பாலாஜி முன்னாடி வந்தது தான் இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கி ஊடகங்கள் முழுக்க எதாவது பேசும் பொருளாமல் இருக்குது. குறிப்பாக அமைச்சர் என் ஆனந்தோடைய தொகுதி எம்எல்ஏ பதவி ரத்து அப்படின்னு மாதிரி ஒரு கேள்விக்குறியை போடுறாங்க. அது உண்மையாக ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன மெயினாக பாலசுப்ரமணியன் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனுவில், அதாவது இந்த தேர்தல் அபிடவிட்டில் மனு கொடுக்குற தேர்தல் வேட்பாளர் மனுவில் ஏகப்பட்ட ஏரர் இருக்குது. குறிப்பாக அதை ஏற்றுக்கொண்டே சட்ட விரோதங்கிறார். ஆனால் அதுக்கான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிறது மறுபரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம். ஒருவேளை அது உறுதியாகும் பட்சத்தில் அவர் எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, என் ஆனந்தோட, குறிப்பாக புஷி ஆனந்தோடைய அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ பதவியோ ரத்து செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது, ஆதாரம் இருக்கும் பட்சத்தில். அப்போ இது ஒரு முகாந்தம் இருக்க போய்த்தான் இதை முதல்ல எடுத்திருக்காங்க. இல்லைனாக்கா ஆல்ரெடி முதலே தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். தள்ளுபடி பண்ணாமல் அதை எடுத்திருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது என்பது தான் பொருள். அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். முக்கியமாக அது எந்த அடிப்படையில் இது ரத்தாகும் சொன்னால் 1951 தேர்தல் அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இது ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகத்தான் சொல்ல முடிகிறது. ஏன்னா இதை இன்றைக்குள்ள சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒருவேளை கடந்த முறை பார்த்திங்கன்னா இதே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கிறது. 5 இடைத்தேர்தல்கள் நடத்துவதற்கு இடைக்கால தடை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட டிவிக்கோட எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 108 பேர் தான் இருக்காங்க. அதில் 108 பேர் மீதி டிஎம்கோட கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகா, சிபிஎம், ஐயுஎம்எல் இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி கட்சி ஆட்சியில் இருக்காங்க. ஒருவேளை அந்த 5 எம்எல்ஏ இடைத்தேர்தல் ரத்துங்கிற பட்சத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தள்ளுமொழி தேர்தல் காலத்தில் ஒரு தள்ளுமொழி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் வந்த வழக்குகளில் அதுக்கு இடைக்கால தடை, இதுக்கும் குறிப்பாக அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கும் நோட்டீஸுங்கிறது உண்மையிலே தேர்தல்களுக்கு ஒரு பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் சொல்ல வேண்டும். இதுக்கு இடையில நாகர்கோயில் சிறை மரணம் தெரியும். ஆல்ரெடி ஒரு 3 வார்டன்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போ சிறை கைதிகள் ஒரு 8 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த பரபரப்பாக பேசப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த 8 பேரை கைது பண்ணியிருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, முக்கியமான விஷயம், கடந்த அது அதிமுக திமுக எந்த ஆட்சி காலத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாக்அப் டெத்துங்கிறத அது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்கிற பதத்தைத்தான் பொருத்தமாக இருக்கிறது. அது எல்லா ஆட்சி காலத்திலும் இந்த கொடூரம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு காரணம் குறிப்பாக ஆளும் வர்க்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் போலீஸ் ஒரு கூலிப்படையாக மாறி நிற்கிறார்கள், பாதுகாப்பு படையாக மாறி நிற்கிறார்கள், அவர்களின் அடியாட்களாகவே மாறி நிற்கிறார்கள், அதிகார வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்று சொல்லப்போனால் அவர்கள் உளவியல் போக்கு இருக்கு இல்லையா, அந்த உளவியல் போக்களே அவர்கள் நடைமுறைப்படுத்துகிற விஷயமே பார்த்திங்கனாக்க கொடூரமாக இருக்கிறது. ஒரு மனிதாபிமானத்தோடு அணுகக்கூடிய சிக்கலாக அது ஒரு நடைமுறை சிக்கலாகத்தான் இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க
போலீஸ் உங்கள் நண்பன், காவல்துறை உங்கள் நண்பன் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இந்த உளவியல் போக்கில் இருந்து இந்த லாக்அப் டெத்தில் தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்குது. கடந்த காலத்தில் ஆகாஷுடைய லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், அஜித்தோட லாக்அப் டெத்தாக இருக்கட்டும் ஒரு பெரும் பேசும்பொருளாக மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி காலத்தில் பென்னிக் ஜெயராஜ் கிட்டத்தட்ட அந்த வழக்கு வருடக்கணக்கில் நடந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை என்பதும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து ஏது நடக்குது அப்படின்னா போலீஸோட உளவியல் போக்கில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர்களுடைய அதிகார திமிரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அரசுகள் அந்த அதிகார மையத்தை அணுகக்கூடிய முறையிலும் எந்த மாற்றமும் இல்லைங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்பொழுது பனையரை கூட இது சம்மந்தமாக போன ஆட்சியில் நடந்த லாக்அப் டெத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பூரா கூப்பிட்டு வச்சு உட்காந்து சிஎம் விஜய் அவர்கள் பேசியதாக, இன்றைய சிஎம் விஜய் அன்றைய தாவக்கோட தலைவர் விஜய் பேசியதாகலாம் கருத்தெல்லாம் வருது. ஆனால் என்னென்னா கடந்த காலத்தில் அவர் கடுமையாக பேசினார். யார்? விஜய் அவர் என்ன சொன்னார்? சாரி சொன்னால் போதுமா சார், எங்களுக்கு உங்கள் சாரி தேவையில்லை சார், நீதி சார் வேணும் சார் அப்படின்னாரு. இப்போ சிஎம் சார் இப்போ நீங்கள் என்ன சார் செய்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறோம். அன்னைக்காவது குறைஞ்சபட்சம் அந்த அமைச்சர்கள் போய் நேரடியாக அந்த களத்தில் நின்று ஆய்வு செய்தார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்றார்கள், ஆறுதல் படுத்தினார்கள், அரசு வேலை வழங்கினார்கள், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளும் கைது செய்தார்கள். இதுதான் ஒரு அரசியல் செய்ய வேண்டிய கடமை. அதையும் தாண்டி உச்சபட்சமாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்தார் தெரியுமா? ஃபோன் செய்து விசாரித்தார். நல விசாரிப்பது மட்டுமல்ல, ஆறுதலாக இருந்தார். தான் அந்த போலீஸ் செய்த தவறுக்கு தான் பொறுப்பேற்று சாரி சொன்னார். உண்மையிலே இது பெரிய விஷயங்க. ஒரு முதல்வராக கொண்டு கூட அப்படி கடந்து இருக்க முடியும். ஆனால் சாரி சொன்னார். அந்த சாரி கூட உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் நீதி வேணும் சார் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இந்த நாகர்கோவில் விஷயத்தில் சபரிவர்மன் லாக்அப் டெத்தில் இதுவரைக்கும் சிஎம் வாயவே திறக்கலை. கவனிக்க வேண்டிய விஷயத்தை வாயவே திறக்கலை. சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூட ஸ்பாட்டுக்கு போகல. காரணம், ப்ரெஸ் மீட்லேயே அவங்களுடைய வழக்கமான வாய்ச்சவடால் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் தப்ப முடியாது, யாருமே இதுலேருந்து நடுவிட மாட்டோம், இந்த அரசு யாருக்கும் ஆதரவாக நிற்காதுன்றாங்க. செயலில் இல்லையே. இதில் என்ன ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம்னா, இந்த விஷயம் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பங்கள் நடு ரோட்டுக்கு வீதிக்கு வந்து சாலை மறியல் செய்த பிறகு தான் இந்த சம்பவங்கள்லாம் வருது. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லவே இல்லை இது எப்படி இறந்தான் என்ன போனான்னு சொல்லி. இல்லை, வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் திகழாக மர்மமாக இருக்கிறது. அதில் முக்கியமாக என்னென்னா, அவன் குட்கா 200 கிராம் வச்சுருந்தாங்க. அது வந்து பெரிய சிறையில் வைக்கக்கூடிய குற்றம் கிடையாது, விசாரணை செய்து அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் அந்த போலீஸ் என்ன செஞ்சுருக்காங்கனாக்க, அவங்கக்கிட்ட அவர் லஞ்சம் வாங்கிய, ஏன்னா எப்பவுமே லஞ்சம் வாங்குறது வழக்கமாக அந்த போலீஸ் வைத்திருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து லஞ்சம் வாங்கினதே அவர் சபரிவர்மன் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அதை வந்து போலீஸ் இப்போ பார்த்துட்டாங்க. அந்த கோபமும் கொலை வெறியும் தான் ஒரு நாள் முழுக்க இரவில் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் சபரிவர்மன். ஒரு ஊனமுற்ற, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியை கொடுமையாக தாக்கி இறந்துக்கிறார் என்றால், அப்போ இந்த பின்புலம் முழுக்கவே மிக மோசமாக இருக்கிறது. போலீஸோட வன்மம், போலீஸோட அதிகார திமிரின் விளைவாகத்தான். அதுவும் போதைப் பொருளை தடுப்பதற்கு கிட்டத்தட்ட 100 கிலோ கணக்கில் விற்ற டிவிகே நிர்வாகி விடுவிக்கப்படுகிறார். 200 கிராம் குட்காவை வைத்திருந்து விற்பனை செய்த சபரிவர்மன் வீடியோ எடுத்த ஒரே காரணத்தால் அடித்து கொல்லப்படுகிறாருங்கிறது உச்சபட்ச எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்கள். அப்போ இது டிவி கேட்ச் நடந்திருக்கிறது. கடந்த காலத்தில் அவர் வந்து பாதிக்கப்பட்ட லாக்அப் டெத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூட சந்தித்து கண்ணீர் வெடித்ததாகலாம் சில பேர் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி கண்ணீர் வெடித்த சிஎம் இன்றைக்கி ஒரு அறிக்கையோட விடலை இல்லையா? இதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறது? இது எப்படி சரியாகும்? அப்போ கொஞ்சம் கூட ரியாக்ஷன் பண்ணனாக்க, கடந்த ஆட்சி கால திமுகவை கம்பேர் பண்ணுறோம்னாக்க இது மிக மோசமானது. வாயே திறக்க மாட்டேன், அறிக்கையே தர மாட்டேன், சம்மந்தப்பட்ட அமைச்சரை நாங்கள் அனுப்ப மாட்டேங்கிறது. அதை தாண்டி அந்த குடும்பத்துக்கு இப்போ வரைக்கும் நிவாரணம் கிடையாதுங்க. அந்த குடும்பத்துக்கு இந்த நிமிடம் வரை நிவாரணம் இல்லை, ஒரு ஆறுதல் இல்லை. மாறாக என்னதையுமே நடக்குது, மிரட்டப்படுகிறார்கள் என்ற செய்தி அந்த குடும்பத்தாரை பதிவு செய்கிறார்கள். அந்த குடும்பத்தை மிரட்டுறாங்களாம். அப்போ இது எவ்வளவு உச்சபட்ச அரசாங்க வன்முறை என்னன்னு எடுத்துக்கொள்வது. சிஎமும் வாய் திறக்கலை, சம்மந்தப்பட்ட அமைச்சரும் அங்கே போகலை, மாறாக அந்த குடும்பமும் மிரட்டப்படுதுன்னா இது எவ்வளவு ஒரு உச்சபட்ச அயோக்கியத்தனம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு போராளி குடும்பமாக அந்த குடும்பம் உருவெடுத்துருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கிறது. சம்மந்தப்பட்ட அந்த குடும்பம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இழந்த, கணவரை இழந்த, ஒரு தந்தையை இழந்த அந்த குடும்பம் என்ன சொல்லுதுன்னா, விஜய் இது குறித்து பேசுகிற வரை, பேசி எங்களுக்கு ஆறுதல் சொல்லாத வரை சபரிவர்மனின் உடலை வாங்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். உள்ளபடியே சொல்கிறேன், இதுதான் துணிச்சல்.
ஏன்னா இந்த மாதிரி சிஎம் வாய் திறக்கலை, சம்மந்தப்பட்ட அமைச்சர் போகல, நிவாரணம் வழங்கலை. அப்படி என்கிற பொழுது அந்த அந்த குடும்பம் இன்னும் துணிச்சலாக என்ன சொல்கிறது, விஜய் வாய் திறக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்கிற அந்த துணிச்சல் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதில் கராராக நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் எல்லாவற்றிலுமே மௌனமாக கள்ள மௌனம் காத்து கடந்து விடலாம் என்று சிஎம் இப்படி திட்டம் போடுவது, இப்படி நாடகம் போடுவது நல்லதல்ல. சிஎம் அவர்களே, நிச்சயமாக வாய் திறந்தாலும் வாய் திறங்கள், நியாயம் வழங்குங்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்யுங்கள், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். வாங்கினால்தான் உடலை வாங்குவோம் என்று நாளை அந்த பெற்றோர் அறிவித்தால் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. முதல் கட்டமாக சிஎம் விஜய் வாய் திறந்தால்தான் இந்த உடலை வாங்குவோம் என்று அந்த குடும்ப உறுப்பினர், குறிப்பாக அந்த பெண்மணி அந்த ஆனந்தவல்லிங்கிற அந்த பெண்மணி சொல்லியிருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்கது. சபரிபெருமன் விஷயத்தில் 3 பேர் ஆல்ரெடி ஜெயிலர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரோ உயர் அதிகாரிகளோ அங்கே யார் இருந்தாங்கன்றவங்க கைது செய்யப்படவில்லை. இதில் உச்சபட்சமான ரொம்பவும் அயோக்கியத்தனமான விஷயம் என்னென்னா, கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திமுக குறைஞ்சபட்சம் பொறுப்பேற்றுக்கின்றது. முதலமைச்சரே ஃபோன் பண்ணி சாரி சொன்னார். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது, நிவாரணமும் லட்சக்கணக்கில் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, முன்னிருந்த அரசை விட இந்த அரசு படுகேவலமாக முழுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே, காவல்துறையை முழுக்க காப்பாற்ற விதமாக நடந்து கொள்கிறது. இதை நான் போகிற போக்கில் சொல்லலைங்க. போன முறைலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாக்அப் டெக்னாலே குறைஞ்சபட்சம் நீங்கள் எந்த ஒரு லாக்அப் எடுத்து பார்த்துங்க, அதில் யார் கைது செய்யப்படுவார் என்றால் குறைஞ்சபட்சம் இன்ஸ்பெக்டர் வரையும் தண்டிக்கப்படலாம். அதை பார்த்துருக்கேன். கான்ஸ்டபிள், ஏட்டையா, அப்போ அங்கே இருந்த போலீஸ், அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்க மாதிரியான ஆட்களை கைது செய்வாங்க, தண்டிக்கப்படுவாங்க. அதுதான் கடந்த கால வரலாறு இருக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட எந்த ஒரு காரணத்திற்காகவும் அங்கு உள்ள சக கைதிகள் கைது செய்யப்பட்டதே கிடையாது. ஆனால் இந்த நாகர்கோவில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க சக கைதிகள் 8 பேர் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. புரியலைங்க. சபரிபெருமன் யார்? குண்டாசா, முன்னாள் ரவுடியா? அவர் மேலே முன்னாடி தான் வழக்கு இருக்கா? இந்த குட்கா வழக்கை தாண்டி அவர்கிட்ட வேறு எதுவும் இருந்ததாக இதுவரை தகவல் வரவில்லை. அப்படியான ஒரு நபர் ஏன் சக கைதிகள், அது ஒரு நாளில் இவ்வளவு ஒரு 2 மாதம் 3 மாதம் அங்கே இருக்காங்க, ஒரு கேங்வார் அடிப்பட்டு போச்சு, ஏதோ முரண்பட்டு போச்சு அப்படின்னா கூட அவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் 8 கைதிகள் ஏன் இந்த வழக்கில் கைது செய்யப்படுகிறார்கள்? அப்போ எதை மூடி மறைக்கிறீங்க? அப்போ இந்த சிஎம் போலீஸ் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய்க்கு இது தெரியாதா? சட்டத்துறை அமைச்சராக, சிறைத்துறை அமைச்சராக இருக்க நிர்மல்குமாருக்கு இது தெரியாதா? இன்னைக்கு காலையில் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்குது. அதை என்ன சொல்கிறாரு? யார் லஞ்சம் வாங்கினாலும் நான் ஒருபோதும் விடமாட்டேன். அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை, அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் உங்களை பதவியை விட்டு தூக்கி எறிவேன்னு சொன்னீங்க. உண்மையிலே வரவேற்கிறோம். ஆனால் அதன்படி நடக்கிறதா அப்படின்னா இல்லை. காரணம் என்னென்னா, சிறைத்துறை அமைச்சராக இருப்பது யார்? சட்டத்துறை அமைச்சராக இருப்பது யார்? நிர்மல்குமார் அவர்கள். அவர் இன்னைக்கு அமைச்சரவையில் பதவி பங்கேற்றிருக்கிறார். அப்போ இன்னொன்று சொல்ல போனால், லஞ்சம் யார் வாங்கினாலும் விட மாட்டேன்னு சொன்னால் போலீஸ் லஞ்சம் வாங்கலாமா? ஏன்னா இந்த வழக்கில் போலீஸ் அடிக்கிற முறை சபரிமலையிடம் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள். அந்த லஞ்சம் வாங்கின வீடியோ எடுத்ததுனாலதான் இன்னைக்கு சபரிமலையோட உயிர் போயிருக்கு. மாற்றுத்திறனாளி என்று இருந்து அவர்களை இரவு முழுக்க அடித்து உதைத்து கொன்றிருக்கிறார்கள். ஒரே நாள் மரணம் செய்திருக்கிறார். அவர் ஒரே நாள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய லஞ்சம்! இந்த லஞ்சத்துக்கு காரணமானது யார்? போலீஸ். இந்த போலீஸ் துறைக்கு காரணமானது யார்? சிறைத்துறை நடத்தல் இன்றைக்கி நிர்மல்குமார். போலீஸ் துறைக்கு நேரடியாக தொடர்புள்ளது யார்? இன்றைய சிஎம் விஜய் அவர்கள். அப்போ பொறுப்பு யார் வாய் திறக்க வேண்டும்? நீங்கள் தானே வாய் திறக்க வேண்டும். ஏன் உங்கள் வாயிலிருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று சொல்லக்கூட உங்களுக்கு வாயிலிருந்து முத்துக்கள் உந்து விடறவா நீங்கள் பேசினால்? அப்போ சிஎம் விஜய் அவர்கள் ஏன் இவ்வளவு மௌனம் காக்கிறார்? எல்லாத்துலேயுமே மௌனமாக கடந்து போய்விட முடியுமா? மக்களோட பிரதிநிதித்துவம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் நடிகர்ன்ற போதும் ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான பொசிஷனில் உட்காந்துருக்கிறீங்க. அப்படின்போது இந்த லாக்அப் டெத் விவகாரத்தில் ஏன் இவ்வளோ மௌனம்? குறிப்பாக திரும்ப சொல்கிறேன், மற்ற லாக்அப் டெத்திலிருந்து இந்த லாக்அப் டெத் ஒரு முற்றிலும் 8 கைதிகள் பலியாக்கப்பட போகிறார்கள் என்கிற அச்சம் தான் உண்மையில் எழுகிறது. 8 கைதிகள் எப்படி இந்த ரவிவர்மனுடைய டெத்தில் சம்பந்தப்படுகிறார்கள்? லாக்அப் டெத்தில் எப்படி அவர்களை அடித்தார்கள், கொன்றார்கள்? ஒரு நாளில் அது நடக்குமா? பகையோ முரணோ அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது? அப்போ அந்த 8 பேரை திட்டமிட்டு உள்ளே சேர்த்து அவர்களை அந்த 8 கைதிகளும் அடித்து துன்புறுத்தி அவர்களிடம் பொய்யான வாக்குமூலம் வாங்கி இந்த போலீஸ் அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக
இந்த வேலை செய்கிறதா விஜய் அரசு அப்படின்னு கேட்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. அதனால தான் இந்த நிமிடம் வரை நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட இழப்பை சந்தித்த தன் குடும்பத்தில் ஒருவர் இழந்த அந்த குடும்பத்தை போய் சென்று இதுவரை நீங்கள் பார்க்கவே இல்லை. சிஎம் விஜயும் சென்று பார்க்கவில்லை, அமைச்சரும் சென்று பார்க்கவில்லை என்றால் ஏன்? கேள்வி வருமா வராதா? நீங்கள் திமுக விட தூய சக்தி என்றீர்கள், திமுகவை தீய சக்தி என்றீர்கள். உங்கள் பார்வையில் உண்மை என்றோ வைத்துக்கொள்வோம். தூய சக்தி ஏன் அவர்கள் வீட்டுக்கு போக துணிவில்லை? ஏன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நிமிடம் வரை போகவில்லை? அதற்கு மாறாக இந்த 8 கைதிகளின் குடும்பத்தை நீ நாசம் பண்ண போறீங்க. 8 கைதில் அவர் என்னென்ன வழக்கு உள்ளே வந்தாலும் தெரியாது. அதுதான் சொல்ல போனால் அந்த பல கிலோ வித்தார் இல்லையா டிவிகே நிர்வாகி, அவர் வந்து குண்டாசனம் அவர் மேலே இருக்குது, ஆனால் அவரை வெளியில் விட்டுருக்கீங்க. 200 கிராம் கையில் வைத்திருந்த சபரிவர்மனை கொலை செய்கிற அளவுக்கு போகிறீங்கன்னா அப்போ இந்த அரசு முந்தைய அரசை விட எவ்வளவு குரூரமாக போலீஸை காப்பாற்ற மிக கேவலமாக நடந்து கொள்கிறது, மனிதாபிமானத்தில் நடந்து கொள்கிறது. இதுவரை இந்த நிமிடம் வரை சிஎம் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை என்றால் இது என்ன வகையான அரசு? இது யாருக்கான அரசு அப்படி என்ற கேள்வி வருமா வராதா? முன்னை விட பார்த்தீங்கன்னா மனித உரிமை செயல்பாடுகள் இப்பொழுதுதான் களத்திறங்க வேண்டும். ஏன்னா திமுக அதிமுக காலத்தில் வந்து இந்த அளவுக்கு அப்பட்டமாக போலீஸ் தான் வேறு யாருமே பழிவிட மாட்டாங்க. ஆனால் இந்த முறை முதல் முறையாக 8 கைதிகள் இதோடு சேர்க்கப்பட்டுறாங்க. இதுக்கான முகாந்திரம் என்ன? அதுக்கான இப்போ அந்த சாக் ஷீட் போடுறாங்களோ இல்லையோ, இப்போ அந்த குற்றச்சாட்டில் உள்ள முழு விவரங்கள் இதுவரைக்கும் வெளிவரவே இல்லை. ஏன் வெளிவரலை? வெளிவந்த இந்த 8 பேரை சேர்ப்பதற்கான காரணம் என்ன? போலீஸ் தரப்பில் ஏதாவது பதில் இருக்கா? உயர் காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது பதில் இருக்கா? அமைச்சர்கள் ஏதாவது பதில் இருக்கா? எதுவுமே இல்லையே. அப்போ ஒரே நேரத்தில் இன்றைக்கி நடந்திருக்க விஷயத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் புஷி ஆனந்தோடைய எம்எல்ஏ பதவி அமைச்சர் பதவி நீடிக்குமா என்கிற கேள்வி உயர்நீதிமன்றத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து இந்த நிமிடம் வரை வாய்ச்சவடால் அடிக்கிறாரே தவிர, வாய்ச்சவடாக பேசுகிறாரே தவிர, யாரையும் விடமாட்டோம் என்று சொல்கிறாரே தவிர, அந்த 8 பேர் கைதுக்கான முகாந்திரத்தை இந்த நிமிடம் வரை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லவில்லை, சிஎம் விஜயும் சொல்லவில்லை, முதல்வர் விஜயும் சொல்லவில்லை. அப்போ 2 அமைச்சர்களுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா நேரத்திலும் மௌனமாக கடந்து விட முடியாது. அப்படி எல்லா நேரத்திலும் மௌனமாக கடந்தால் தமிழ்நாடு அப்படியான ஒரு அரசியல் பூமியும் கிடையாது. உங்கள் மீது அபிமானம் உள்ள உங்கள் அழகில் உங்கள் கவர்ச்சியில் மயங்கி மக்கள் வேண்டுமானால் சில நேரங்கள் மயங்கி இருக்கலாம். ஆனால் எல்லோ மக்களும் மயங்க மாட்டார்கள், மனித உரிமை செயல்பாடுகள் மயங்க மாட்டார்கள், குறிப்பாக இயக்கவாதிகள் யாரும் மயங்க மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் கேள்வி வைப்பார்கள். நீதிமன்றங்கள் மீதும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. அவர்களும் அதன் பலனாகத்தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்றைக்கு அதன் மீது நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்கிற பொழுது சிஎம் விஜய் இப்படி எல்லாவற்றத்திலும் கள்ள மௌனம் காப்பது நல்ல அரசுக்கான அடையாளம் இல்லை, தூய ஆட்சிக்கான அடையாளம் இல்லை, தூய சக்திக்கான அடையாளம் இல்லை. நிச்சயமாக உங்களை வாய் பேச வைப்பார்கள் இயக்கவாதிகள், மனித உரிமை செயல்பாட்டார்கள், மக்களும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, நன்றி சார். நன்றி.